அன்புள்ளங்களுக்கு வணக்கம். எங்கே நான் மட்டும் நீங்கள் வண்டி கடன் பார்க்குறீங்களா? ஆமாம், நீங்கள் வண்டி மறைச்சுன்னு எப்படி தெரியும்? வண்டி இத்தினோண்டு இருக்குது. நான்லாம் வண்டி மறைச்சி நிற்கல. வண்டி சின்ன வண்டியாக இருக்குது. அதனால் நான் என்னோடய உருவம் அப்படியே தான் இருக்குது. வண்டி பார்த்திங்களா, ஒரு குட்டி வண்டி, ஒரு சூப்பர் ஸ்டார் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். எஸ், நிறைய பேர் ரிவ்யூ கேட்டிருந்தீங்க ஓல்டு மாருதி 800 வேணும்னு சொல்லி. இந்த ஓல்டு மாருதி 1984. நான் 80s கிட்ஸ். ஆமாம், நாங்கள்லாம் இது பார்த்த வண்டி. என்னுடைய நினைவு தெரிஞ்சு நானெல்லாம் இது சின்ன பையனில் பார்த்த வண்டி. இதனுடைய ஃபுல் டீட்டெயில் நிறைய போகும்போது பார்த்துக்கலாங்க. வண்டியினுடைய லுக்கு எப்படி இருக்குது, என்ன ஏதுன்னு எல்லாம் பார்க்கலாங்களா? என்ன அழகாக, என்ன காம்பேக்டாக, என்ன குட்டியாக, எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா வண்டி. அழகோ அழகுங்க. மாருதி தான் என்றைக்குமே, என்ன தான் சொல்லுங்கள். நார்மல் அப்போல்லாம் கண்ணாடி பார்த்தீங்களா, கண்ணாடியில் உங்களுக்கு ஹாலஜன் பல்போடு வந்துடும். கீழே இண்டிகேட்டரு எப்படிங்க, பார்க்கிங் எல்லாமே அதில் வந்துடும். கிரில் பாருங்கள், சில்வர் கலர் கிரில்லு. நல்ல ஒரு காற்று ஃபுல்லாக போகுன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பம்பர் உங்களுக்கு இரும்புது. இங்கே பார்த்துக்கோ, இரும்பு பம்பர். அப்படியே அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாடியோட ஒட்டி வர்ற பீஸ். அப்படியே அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைரியட் எண்டெல்லாம் தெரியும். உங்களுக்கு எண்டு பால் ஜாயிண்டெல்லாம் உனக்கு கொஞ்சம் நல்லா கீழே போனீங்கன்னா எல்லாமே தெரியும். பேலன்ஸ்டாக தெரியுது ஒரு ரெண்டு முன்னாடி கீழே. அதுக்கப்புறம் இந்த வண்டி உள்ள இன்ஜின் பார்த்துடலாங்களா எப்படி இருக்குதுன்னு. இது வேறு விஸ்குன்னு வந்தோன்னே கண்டுபிடிக்க முடியல இன்ஜின் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு. இன்ஜின் ரொம்ப பார்த்துடலாங்களா? அடேங்க அப்பா, ஒரு இத்தினோடு பானட்டு தான். அந்த பானட் எவ்வளோ வெயிட் இருக்குது பாரு. அப்போவே பாருங்கள், 800 சிசி இன்ஜினை பாருங்கள். 3 சிலிண்டர் இன்ஜின். எவ்வளோங்க, 39 பிஹெச்பி, 59 Nm டார்க்கு. இவ்வளோ தான் மொத்தமாகவே வண்டியினோடது. அப்போவே எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுதான் பெட்டு, இன்ஜின் பெட் பார்த்துங்க எப்படி இருக்குதுன்னு. அப்போல்லாம் இந்த உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது பெட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுல்ல. இங்கே ஒரு பெட்டு எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்ஜின் ஸ்பேஸ் பார்த்திங்களா எவ்வளோ இருக்குதுன்னு. ஒரு குட்டி பேட்ரி. இன்னும் வண்டி என்ன ஒரிஜினாலிட்டியாக இருக்குது பார்த்தீங்களா. மீறின வேலைண்ணா இன்னும் அப்படியே வச்சுருக்காங்க பாருங்க சார். இன்ஜின் நம்பரு, சேஸ் நம்பரு எல்லாமே இன்னும் எவ்வளோ ஒரிஜினாலிட்டி வச்சுருக்குறாங்க பாருங்க வண்டி. அப்படியே அந்த பக்கம் வரலாங்களா? இதனுடைய ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் வேணுன்னா நான் அந்த பக்கம் போகிறேன். என்ன ஸ்பெசிஃபிகேஷனுங்க, 800 சிசி அவ்வளோதானுங்க. இந்த வண்டியினுடைய லென்த்து, வித்து, பிரத்து, ஹைட்டெல்லாம் வேணுங்களா? ரைட் விடுங்க, அதுவும் போட்டுருவோம். இந்த வண்டி என்னமோ சொன்னாங்க மாருதிக்கார் அப்படின்னு. என்ன மாருதிக்கார் அப்படி அசால்ட்டாக போச்சு அவங்களுக்கு மாருதிக்காரெலாம்? எந்த வண்டியில் ஏறிக்கு வர முடியும்? எப்படி ஏறிக்கு வந்தோம் பார்த்தியா? பானட் வேறு இன்னும் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு சொல்லி வண்டி. என்னமோ சொல்கிறாங்க மாருதிக்கார் கேவலமாக நிறைய பேர் பேசுகிறாங்க. அது இன்றைக்கி 2K கிட்ஸ் எல்லாம் பேசுகிறோம் மாருதிக்காரை பற்றி கேவலமாக. 84 மாருதிக்கார் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா? ஒன்றும் உடையாது வண்டி, அவ்வளோ ஸ்ட்ராங்கு மாருதிக்காரெலாம். பாருங்கள், மிரர் இன்னும் ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது உங்களுக்கு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வைப்பர் பிளேடு உங்களுக்கு இதுக்குள்ளேயே ஸ்ப்ரிங்கு வந்துடும். இப்போ வர வைப்பர் பிளேடுக்குள்ளே ஸ்ப்ரிங்கு இங்கே பாருங்க, உள்ளுக்குள்ளே ஸ்ப்ரிங் இருக்குதுங்களா, அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி டைட் இதெல்லாம். இன்னும் அப்படியே வைப்பர் பிளேடு முதல் கொண்டு அப்படியே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க, அப்படியே விண்ட்ஷீல்டுகளை சுற்றி இந்த சில்வர் கலர் பீடிங் வரும். குரோம் பீடிங் அப்படியே சுற்றி வரும். அப்போவே குரோம் வண்டி விடும்போதே ஃபஸ்ட்டு. அதனுடைய வண்டி ஹிஸ்ட்ரி நிறைய இருக்குது, நம்ம போகும்போது பேசலாம். ஏரியலு, ஒரிஜினல் மிரர், வண்டியோட வந்த மிரரு, டோர் ஹேண்டில் வரும். எத்தனோண்டு குட்டியோண்டு டோர் ஹேண்டில் வேறு, அவ்வளோண்டு டோர் ஹேண்டில். இங்கேயும் குரோம் பீடிங் வந்துடும் 4 டோருக்குமே. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் பீஸ் ஒன்று கொடுத்துருவாங்க. கொஞ்சம் லுக்காக இருக்கும் பார்க்குறக்கு. டயர் சைஸ் 145 70/12. இவங்க ஆக்சுவலாக அலைவில் போட்டிருக்காங்க. இப்போ மாருதியில் மட்டும் இந்த வண்டியில் இவங்க எக்ஸ்ட்ராவாக செஞ்சது அலைவில் சீட் கவர் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அப்படியே பின்னாடி வந்தோம்னா 800 டீலக்ஸ் மாருதி 800. டெய்ல் லைட் பாருங்கள், நார்மல் ஹாலோஜன் டெய்ல். அப்போல்லாம் ஹாலோஜன் தானுங்க. எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க டெய்ல் லைட்டு. இந்த பம்பரும் இரும்புங்க, எல்லாமே ஸ்ட்ராங்கு. புட்டால் எல்லாமே ஸ்ட்ராங். இரும்பு பம்பரு இரும்பு.
அதுக்கப்புறம் இதில் டைப் 2 வெர்ஷன் வந்ததுக்கப்புறம் தான் பிளாஸ்டிக் பம்பர் வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இதில் டிக் எப்படி தெரியுமா ஓப்பனு? சாவி எப்படி இதுதான் டிக்கு. கண்ணாடி எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குதா? எப்படி இருந்தாலும் ஒரு 200 லிட்டர் பக்கம் இருக்குங்க. எப்படி ஸ்டெப்னி காண கார் கவர் மட்டும் இருக்குது, ஒன்றுமே இல்லை வண்டியில், சிம்பிளாக இருக்குது. இவ்வளோ தான். எப்படி ஒரே ஒரு ஷாக்ஸு, சிங்கிள் ஷாக்ஸ். எப்படி இருக்குன்னு ஒன்று சாக்கப் சார். எப்படி கண்ணாடி மட்டும் சாத்திக்கிறது, சாத்தி லாக் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். அவ்வளோதான், முடிஞ்சது. இதோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தால் ஒரு 27 லிட்டர் பிடிக்குங்க டேங்க் கெப்பாசிட்டி. மைலேஜ் வந்து நம்ம எல்லாம் போகும்போது பேசிக்குவோம். இங்கே வேறு இடமெல்லாம் இருக்காது. நம்ம பேக் சீட் சும்மா வேணால் காமிச்சிக்கிறேன். நான் உட்காந்தா எந்திரிச்சு வெளியே வர முடியுமான்னு தெரியலையே. உட்காந்து பார்க்கலாமா? ஐயோ அம்மா, ரொம்ப சிரமமாப்பா. அது என்னென்னா, நீ சீட்டை பின்னாடி தானே நல்லா தள்ளி வச்சுருக்கிறீல்ல, அதனால் வந்து கால் வைக்கிறதுக்கு இதாக இருக்குது. உட்காரலாம். அப்புறம் அளவான், ஆமாம் அளவான்னு சொன்ன மாதிரி நம்ம உடம்புக்கு வந்து இந்த வண்டிக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. சரி வாங்க உள்ளே போய் பார்த்துடலாம். ஏய் என்னது, உள்ளே பூந்தே வர முடியல என்னால். அப்புறம் நம்ம உடம்பு கம்மியாக இருந்தால் ஆகும், நம்ம உடம்பு எச்சா இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு நார்மல் டோரில் பார்த்தீங்கன்னா லாக் எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தியா? குட்டியோண்டு அதை லாக்கு, அதை ஓப்பன். எப்படி லாக் ஓப்பன், அதான் லாக்கு, டோர் லாக் பண்ணிக்கிறது. டோர் லாக் இப்போது அது லாக்கு, அது ஓப்பன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நார்மலாக உனக்கு பவர் விண்டோ, பவர் ஸ்டியரிங் அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த வண்டி வந்ததே வந்து அவ்வளோ ஒரு பெரிய பிரம்மாண்டம். முதல் முறையாக இந்தியாவுக்குள்ளே இறங்கினதே. எப்படி சன்செட், 2 சன்செட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தியா ஸ்டேரிங்கு எவ்வளோ உள்ளே இருக்குது பார்த்தியா? குட்டியோன்னு இருக்குது, எல்லாமே குட்டி குட்டியாக இருக்குது பார்க்குறக்கு. அருமையான டேஷ்போர்ட். ஆனால் இந்த டேஷ்போர்ட் ஒன்றும் ஒரிஜினலில் எப்படி திரும்ப இருக்குதுங்க பாரு. அப்படியே கை வைக்கும்போது நெகு நெகுன்னு இருக்குது நைஸாக. இன்றைக்கி வர எந்த டேஷ்போர்டு நெகுன்னு இருக்குது, எல்லாம் பருன்னு இருக்குது. அப்படியே அவ்வளோ நைஸாக இருக்குது. க்ளோ பாக்ஸ் பார், எத்தனோண்டு க்ளோ பாக்ஸு, எப்படி செமையாக இருக்குது. ஏசி பார், ஏசி சுவிச்சஸ் இங்கே இருக்குது. அதுக்கு தனியாக சாவி வச்சுருப்பாங்களாட்டு இருக்குது. 2 ப்ளோயரு, 2 ப்ளோயர் தான் மொத்தமாகவே, ஏசி ப்ளோயர். அதுக்கப்புறம் இங்கே வந்து செட் இருந்துருக்குது, இதை கழட்டிட்டாங்க. வாட்ச் வந்துருக்குது பார்த்தியா? அப்போவே டீலக்ஸ் மாடலுக்கு மட்டும்தான் வாட்ச் வரும். இங்கே வந்து இந்த நேராக போகிற இண்டிகேட்டர். அப்புறம் கார்பரேட்டர் மாடல். இது வண்டி கட்டி ஸ்டார்ட் ஆகலைன்னா சோக் போட்டுக்கிறதுக்கு கார்பரேட்டர் மாடல். இது வந்து நார்மல் மிரர்ஸ், மதிய லைட்டு. அடேங்க அப்பா, என்ன ஒரிஜினல் இதெல்லாம் பார்த்து எத்தனை வருது ஆச்சு. நம்ம மாதிரி கொஞ்சம் வேறு மாதிரி வந்திருக்கா லைட்டு. இதே மாதிரி ஒரு 4 கீரு, ரிவர்ஸ், எவ்வளோ ஸ்பேஸு. இங்கே வந்து ஹேண்ட் பிரேக்கு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் சிம்பிளாக இருக்குது. ரைட் சைடு இண்டிகேட்டர். இங்கே வைப்பர் சுவிட்ச் பார்த்தியா? இந்த சுவிட்செல்லாம் பார்த்து எத்தனை வருது ஆச்சு. நான் எவ்வளோ அழகாக இருக்குது. ஆஃபு, லோ, ஹை, அவ்வளோதான். 2 டைப்பு தான். ஆரஞ்சு சுவிட்சு, 2 பக்கம் 2 சுவிட்சு, அவ்வளோதான். மாருதிங்கிற அந்த ஸ்டேரிங், அந்த லெட்டர் வந்து இன்னும் அப்படியே இருக்குது. சரி, மேக்ஸிமம் எல்லாம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். மீட்டர் சொல்லலைங்க வேறு, என்ன அழகாக இருக்குது ஒரு இன்னும் மீட்டர். அந்த காலத்துலேருந்து 84லேருந்து இன்னைக்கு வரைக்கும் மீட்டர் பாருங்க எவ்வளோ ஓடிக்குது. 951 51,000 கிலோமீட்டர் ஒன்று வண்டி வேறு எப்படி இருக்குதுன்னு. பேட்ரி, ரேடியேட்டர், தண்ணி எல்லாமே இருக்குது. சரி, மேக்ஸிமம் எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு ட்ரையல் எடுக்கலாமா? ஓகே. சீட்டு பெல்ட் எல்லாம் வந்து இந்த டைப்பு, இப்போல்லாம் இழுக்கிற டைப்பு. அப்போல்லாம் வந்து இந்த டைப்பு. இது என்னது? சிரிக்காத, எதுக்கு சிரிக்கிற? இப்போ என்ன நம்ம உடம்புக்கு பத்த மாட்டேங்குதாட்டு இருக்குது. ஓ, இவ்வளோதான் ஃபுல்லா? என்னப்பா இது? சீட்டு பெல்ட்டு ஃபுல்லாகி போச்சு. சரி, ஆமாம் சொன்ன மாதிரி ஐயோ அது கண்டிப்பாக. சரி, தயவு செஞ்சு சீட்டு பெல்ட் போட்டு ஓட்டிக்கிங்க. எனக்கு இந்த தடவை சீட்டு பெல்ட் பத்தில். அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் சீட் பெல்ட் போடாமல் ஓட்டுறேன். தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் சிரிக்கிறது எனக்கு கேட்குது, காதில் கேட்குது, நல்லாவே கேட்குது. நீங்கள் சிரிக்கிறது எனக்கு தெரியுது, நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அதனால் வந்து இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் பழைய வண்டி தான், ஓல்டு இஸ் கோல்டு.
என்ன இருந்தாலுமே. அதனால் ஆன்டிக் கலெக்ஷன் காரு, அதனால் சீட் பெல்ட் போடாமல் ஓட்டிக்கிறேன். சாரி. வண்டி எடுக்கலாங்களா? வாங்க. இந்த சவுண்டு பார்த்தியா? மாருதிக்கா ஸ்டார்ட் ஆகிறது ஒரு அழகு தான். அப்படியே வண்டி மூவ் பண்ணுவோம். இன்னும் எப்படி இருக்குது வேறு வண்டி, இன்னும் அவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக வண்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது. எவ்வளோ ஸ்மூத்தாக போகுதுன்னு வேறு. எப்படி பெட்ரோல் வண்டி தான், என்ன தான் சொல்லு, ஜம்முன்னு ஸ்மூத்தாக இருக்குது வண்டி. 800 சிசி தான். 800 சிசிக்கு உண்டான அந்த ஃபீல் இருக்குது. இப்போ ஒரு குளிக்கல் விடுறோம், பார்க்கலாமா? எப்படி இருந்தாலும் மாறியெல்லாம் குதிக்காமல் இருக்குமா? அட எங்கப்பா என்ன குதிக்கணும் அதெல்லாம். அப்புறம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா முதல் 1983 டிசம்பர் மாதம் வந்து ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறாங்க. யார் தெரியுமா லான்ச் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு வண்டி சேல்ஸு? இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள். அவங்க தான் முதல் இந்த வண்டியை வந்து உள்ளே கொண்டு வர்றாங்க ஜப்பான்லேருந்து. இந்த வண்டி வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து அப்போ ப்ரீமியர் பத்மினி ஃபியட்டுன்னு அம்பாசிடர் இருந்த காலம் அது. எந்த வண்டியுமே உள்ளே இல்லை. அப்போ வந்து முதல் முறையாக வந்து உள்ளே இறங்குது 1983 டிசம்பரில். அதுக்கப்புறம் 84 எல்லா மாநிலங்களுக்கும் சேல்ஸ் வருது. வந்ததுலேருந்து இந்த வண்டி வந்து ஒரு புது வண்டி எப்பவுமே லான்ச் ஆச்சுன்னா அதுக்கு உண்டான அந்த கிரேஸ் இருக்குமில்ல. நிறைய பேர்த்துக்கு வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் 84க்கு அப்புறம் பயங்கரமான பிக்கப் ஆகுது வண்டி. அப்போ வந்து வந்த புதுசில் வந்து 35 ரூபா 35,000 ரூபா இந்த வண்டி. அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்தது வந்து செகண்ட் ஜென்ரேஷன் வந்தது. அது வந்து அப்படியே கொஞ்சம் விலை ஜாஸ்தியாகி இதே 45 ரூபா வந்துருச்சு. அந்த செகண்ட் ஜென்ரேஷன் வரும்போது 55 ரூபா வந்துருச்சு. அப்போது அந்த காலத்தில் வந்து சொல்லியிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பேசியிருக்காங்க. 86, 87, 88க்கு மேலே கேட்டகரியில் 55,000 ரூபாய்க்கு வண்டி வரும்போது 30,000 ரூபா 35,000 ரூபா ப்ரீமியம் கொடுத்து எடுப்பாங்களாம்மா. ஏன்னா வண்டியே கிடைக்காது. அப்போ வந்து நல்ல பிக்கப் ஆயிடுச்சு மாருதி, செம்ம பிக்கப்பு. இந்த வண்டி வந்ததுக்கப்புறம் ஃபியட்டினுடைய அந்த சேல்ஸ் வந்து அப்படியே கம்மியாயிருச்சு. ஆனால் அம்பாஸ்டருக்கு உண்டான சேல்ஸ் இருந்துகிட்டே இருந்தது. பட் அந்த ஃபியட்டுக்கு உண்டான சேல்ஸ் வந்து அப்படியே கம்மியாயிருச்சு இதனுடைய இந்த மாருதியினுடைய தாக்கத்தினால். அதுக்கப்புறம் நல்ல ப்ரீமியம் போன ஃபஸ்ட்டு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ப்ரீமியம் போன வண்டிகள்லேயே மாருதி தான். இப்போது எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் காரைவாரத்துக்கெலாம் வந்ததுக்கப்புறம் இப்போ 2007 ஸ்விஃப்ட் டீசல் விட்டாங்க. அந்த வண்டி வந்து எனக்கு தெரிஞ்ச ப்ரீமியம் போச்சு, 20-30 வரைக்கும் ப்ரீமியம் போச்சு. நிறைய பேர் ப்ரீமியம் கட்டி அந்த வண்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவ்வளோ டிமாண்டாக வந்து போயிட்டு இருந்தது. இந்த மாருதி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் ஒரு சூப்பர் ஸ்டடியான வண்டி. இப்போ மீட்டரில் பார்த்திங்கன்னா இப்போ 140 இருக்குதுங்க. 120 வரைக்கும் சாலிடாக போகும் இந்த வண்டி. இந்த வண்டி வச்சுருக்கிறவரே சொன்னார், சாலிடாக அசால்ட்டாக போகணும். எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்க வண்டி இன்றைக்கும். கிட்டத்தட்ட 1984 எத்தனை வருஷம் ஆச்சுன்னு பார்த்துங்க. 94, 2004, 2014, 30, 36, 38 வருஷம் ஆச்சு. ஆமாம், 84 38 வருஷமாக இந்த வண்டி ஓடிட்டுருக்குது. என்னுடைய வாழ்க்கையில் முக்காலுது. நீ பிறக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த வண்டி வரும்போதெல்லாம் நிறைய பேர் வந்து எல்லாமே 90s கிட்ஸுக்கு மேலே தான் இருப்பாங்க. இந்த 84 இந்த வண்டி நிறைய பேர் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. சரி, அதனால தான் இப்போ ஏற்பட்ட ஒரு ஆன்டிக் கலெக்ஷன் கரெக்டு தானே? சரி, அது வேண்டாம் இங்கிலீஷில் நம்மளுக்கு தெரிஞ்ச தமிழில் சொல்லிக்கலாம். பழங்காலத்து வண்டி, பழைய காலத்து வண்டி. அந்த வண்டி வந்து நம்ம இன்றைக்கி ரிவ்யூக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். உண்மையாலுமேங்க அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குதுங்க வண்டி. இன்ஜின் ஓட்டுக்கு பாருங்க, அப்படியே 3வது கியர் போட்டு 60 சவுண்ட். ஆமாம், ஒரு துளி சவுண்ட் இல்லைங்க வண்டியில். எந்த இடத்துலையும் ஒரு டோர் ரேட்லிங் நாய்ஸும், அந்த நாய்ஸு இந்த நாய்ஸு, அந்த மாதிரி ஏகப்பட்ட நாய்ஸ் இருக்குது. பழைய வண்டி ஆக வெல் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. எல்லாமே இதுக்கு காரணம் மெயின்டெனன்ஸ் தான்.
ஒரு வண்டி வந்து நீங்கள் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து வண்டி எத்தனை வருடங்கள் ஆனாலும் இப்படியே இருக்கும். மாருதிங்கிறாங்க. இன்றைக்கி வரைக்கும் இதனுடைய சேல்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 35 வருட காலமாக நம்பர் 1 இடத்துல தான் சேல்ஸில் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. இதை பீட் பண்ணுறதுக்கு ஒன்றும் எந்த வண்டியும் வரல சேல்ஸில். எத்தனையோ பேர் எத்தனையோ சேஃப்டி வைஸ் பேசினாங்க, எல்லாம் பண்ணாங்க, எத்தனை ஏர்பேக் கொண்டு வந்தாங்க. கடைசி வரைக்கும் மாருதி கார் வந்து 2014 வரைக்கும் பவர் ஸ்டியரிங் கிடையாது, ஏர்பேக்கும் கிடையாது. இந்த வண்டி கடைசியாக வர்ற வரைக்கும் மாருதி கார். ஆமாம், இப்போ தான் ஏர்பேக்கெலாம் வர்றக்கு ஆரம்பிச்சிருச்சு. எல்லா வண்டியிலும் 6 ஏர்பேக் கம்பல்சரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த காலத்தில் அப்புறம் டிராஃபிக் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்புறம் அந்த காலத்தில் நல்ல மக்களுடைய தொகை ஜாஸ்தியாகிடுச்சு, ரொம்ப டிராஃபிக் இதாகிடுச்சு. அப்புறம் ஓட்டுறவங்க கையில் தான் இருக்குது. வண்டி ஓட்டுறது வந்து நல்லா ஓட்டி நல்லா பாங்காக வண்டி வச்சுக்கணும், பாங்காக நீங்களும் ஓட்டினா தான் இந்த மாதிரி விபத்துக்கள் நேராமல் நம்ம தடுக்க முடியும், பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இந்த மாருதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலவே இல்லாத வண்டிங்க. இதில் வந்து நிறையா ஜாமான் இப்போ கிடைக்கிறது இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா கேரளா அந்த மாதிரி எப்படியோ தேடி கீடி அலைஞ்சு இன்றைக்கி வந்து இந்த பாதுகாப்பு பொக்கிஷத்தை வந்து நிறைய பேர் இப்போ பாதுகாத்துட்டு வர்றாங்க. எது இந்த பொக்கிஷத்தை. அவ்வளோ நல்ல வண்டிங்க இந்த வண்டி வந்து. இந்த வண்டி மைலேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கும் 20 கிடைக்குதுங்க சாலிடாக. 20 மைலேஜுங்கிறதே ஒரு பெட்டரான மைலேஜ் தான் கார்பரேட்டர் மாடலில். இவங்க 2001 வரைக்கும் கார்பரேட்டர் வந்ததுங்க. 87 கடைசியிலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் 97 செகண்ட் ஜென்ரேஷன் வந்தது. செகண்ட் ஜென்ரேஷனில் ஃபேஸ் லிஃப்ட் வந்தது. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன ஹெட்லைட்டு இது ஆல்டர் மட்டும் பண்ணி கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் பாருங்கள். கிட்டத்தட்ட 84லேருந்து 94, 2004, 2014 30 வருஷமாக மாருதி 800 கொடி கட்டி பறந்துருக்குது. எத்தனை பேர்த்தினுடைய மலரும் நினைவுகள் இந்த மாருதி 800 இருக்குது. மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் நீங்கள் ஓட்டி பழகினதில் மாருதியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் நீ ஓட்டி பழகினது மாருதி கார் தான், நான் ஓட்டி பழகினது ஃபியட்டில், பட் நீ ஓட்டி பழகினது மாருதி கார் தான். அந்த மாதிரி வந்து எத்தனையோ இன்றைக்கி ஒரு லேடிஸ் ஆகட்டுங்க, ஜென்ட்ஸ் ஆகட்டும், நிறைய பேர் வந்து அவங்களுடைய சின்ன வயசில் இது வந்து அவ்வளோ ஒரு சென்டிமெண்ட்டான வண்டியாக இருக்கும். இன்றைக்கும் நிறைய பேர் மாருதி கார் வச்சுருக்கிறவங்க இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து ஒரு ஓனர் வண்டியே வச்சுருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ எங்களை பார்த்திங்கனாலே இப்போ நாங்களே செகண்ட்ஸ் தான் வாங்கணும். நானே வந்து இன்னும் 97 மாடல் மாருதி கார் வந்து இன்னும் வச்சுருக்கிறேன். அதேமாதிரி கூடி சீக்கிரம் உங்களுக்கு நான் கன்ஃபார்மாக அதனுடைய ரீஸ்டோரேஷன் வீடியோ போடுவேனுங்க. இப்போ தான் வண்டி ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்குது. நீங்கள் பெயிண்டிங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்குதுங்க. கூடி சீக்கிரம் உங்களுக்கு நான் வீடியோ போட்டுறேனுங்க. இந்த வண்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இந்த மாருதி 800 ஒத்து போயிருக்குது. நீங்கள் வந்து ஓட்டி பழகினதாக இருக்கட்டும், நீங்கள் வாழ்க்கையில் முதல்ல வாங்கின வண்டியாக இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து சென்டிமெண்ட்டான வண்டி உங்கள் வாழ்க்கையில் எப்படி ஒத்து போயிருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் மாருதி பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 2000, 1500, 2000, 3000 அவ்வளோதான் செலவே. ஒரு மாருதி கார் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஆல்டோ எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, ஒரு மாருதி கம்பெனிங்கிறது இன்றைக்கி வரைக்கும் சீப் அண்ட் பெஸ்ட்டில் வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லாத வண்டியை வந்து இன்றைக்கி போயிட்டுருக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இன்றைக்கும் திருப்பூரில் வந்து ஒரிஜினாலிட்டியாக அவங்களோட சென்டிமெண்ட் வண்டி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-25 வண்டிக்கு மேலே அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம டிஎம்எஃப் ஒருத்தர் கரூர்லேருந்து வந்திருந்தார். அவருடைய மாருதி கார் 2001 2 வாங்கியிருக்கிறார் 5 ஸ்பீடு. அந்த வண்டி வந்து இன்றைக்கி வரைக்கும் 41,000 கிலோமீட்டர் ஓட்டிக்கிறார். வெறும் 41,000. அதுக்கப்புறம் சிவிக் வாங்கிட்டார். சிவிக்கு தான் ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. அது சிவிக் ரெடி பண்ணி கொண்டு வந்து காமிக்கணும்னு வந்தார். அவருக்கு 2001 மேரேஜ் ஆகும்போது அந்த வண்டி வாங்கினார். இன்றைக்கு வரைக்கும் அந்த வண்டி வச்சுருக்கிறார். வெறும் 41,000 ஓடி ஃபோட்டோ காமிச்சார். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நம்ம டிஎம்எஃப் 2001 கரூர் நம்பர் வண்டி கரூரில் இருக்குது. ஓகே, மறக்காமல் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ ஒன்றி போயிருக்கு, உங்களோட லைஃப் டச்சிங்கில் வந்து இந்த வண்டி வந்து எப்படி வந்திருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு கமெண்டில். நம்ம டிஎம்எஃப் மறக்காமல் திருப்பூர் மோகன் vlogs சேனல் பாருங்கள். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க vlogs சேனல். அதில் நிறைய வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன் நம்ம டிஎம்எஃப்காக. பார்க்குறவங்க சேனல் போய் பாருங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க.
நன்றி வணக்கம். பை டிஎம்எஃப்.